வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் சாவிஸ் தமிழ்னா உங்க ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம சேனல்ல இதுக்கான எபிசோட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நெபியூலா நோவா காப்ஸ்ல சேர்ந்தா என்ன நடந்திருக்கும் அவங்க லைஃப்ல, அவங்க என்ன விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க ஃபைனலா ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த எபிசோட் 1 இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கறதுங்க டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எபிசோட் 2ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பீட்டர் குவில் ஒருவேளை ஈவில் வெர்ஷனா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், அவர் ஈவில் வெர்ஷனா மாறி இந்த ஒரு பிளானட் எர்த்தை அழிக்க வராரு. அப்போ அவர் அவெஞ்சர்ஸ் வந்து எதிர்கொள்றாரு. அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் எப்படி மாறினாரு அப்படின்றது தான் இந்த எபிசோட் 2ஓட ஃபுல் ஸ்டோரியா இருக்க போகுது. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 2. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிளானட்டோட அட்மாஸ்பியரில் எக்ஷல் மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒன்று நுழையுது. இதை பார்த்து யூஎஸ் மிலிட்ரியோட ஆர்மி ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணி அதை ஷூட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட மிசைல் அட்டாக்ஸ்லாம் அந்த எக்ஷல் மேலே பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நேராக யூஎஸ் தேடி வருது. நம்ம நியூயார்க் சிட்டியை கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுது. இது எந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1988 நியூயார்க்கில் இந்த ஒரு எக்ஷல் கரெக்டாக வந்து விழுகுது. மொத்த போலீஸும் வந்து அந்த எக்ஷலை சுடுறாங்க. அதுலேருந்து ஒரு பையன் இறங்கி வரான். அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் நம்மளோட பீட்டர் குவில் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் சொல்றாரு. கட் பண்ணா வாட் இஃபோட ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ் வந்து போடுறாங்க. இப்போ வாட் இஃப்ல இருக்கக்கூடிய வாட்சர் நமக்கு என்ன நரேட் பண்றாருன்னா, பீட்டர் குவில்ல பத்தி நமக்கு என்ன தெரியும், நம்ம ராவேஜர்ஸ் வருவாங்க, வந்து யாண்டு நம்ம பீட்டர் குவில்ல கூட்டிட்டு போய் அவங்க அப்பாட்ட கூட்டு போய் விடணும், அதுதான் அவரோட மிஷன். பட் அவர் அதை பண்ணாம இவரு தன்னோடைய பீட்டர் குவில்ல வச்சுட்டு ஒன்னா சேர்த்து வளர்த்து அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த பீட்டர் குவிலோட அந்த ஸ்டோரி வெர்ஷன் போயிருக்கும். ஆனா இந்த வெர்ஷன்ல என்ன பண்ணிருக்காருன்னா, யாண்டோ அவர் நினைச்ச மாதிரி, அவருக்கு அந்த ஒரு மிஷன் கிடைச்ச மாதிரி ப்ராப்பரா எகோட்ட கொண்டு போய் அவரோட பையனான பீட்டருக்குள்ள சேர்த்துறாரு. செலஸ்டியல் பீங்கான எக்கோ தன்னோட பையனை கூப்பிட்டு அவரோட பவர்ஸ், அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவர் மைண்ட்ல ஏத்துறாரு. அவங்க அம்மா தனக்குன்னு கொடுத்துட்டு போன கடைசி விஷயமான அந்த ஒரு ஹெட்போன் அண்ட் அந்த ஒரு மியூசிக் பிளேயர், ஸோ இதை வந்து ஒன்னா மாத்தி ஒரு பவர் சோர்ஸ்ன்ற மாதிரி அவர் கிரியேட் பண்ணி அவரோட கையில கொடுத்து தன்னோட பிளான் அவர்கிட்ட சொல்லி இப்போ தன்னோட பையனையும் அவர் வசமா இழுத்துக்கிட்டாரு. இப்போ அவங்க அப்பா தான் நம்ம பீட்டருக்குள்ள மறுபடியும் இந்த ஒரு வேர்ல்டுக்கு அமுச்சு வச்சிருக்காரு இந்த பிளானட் அழிக்கிறதுக்கு. கட் பண்ணா இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த டிஸ்ட்ரக்ஷனையும் நம்ம பெகி கார்ட்டர் அண்ட் ஹாவர்ட் ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் நம்ம பிளானட்ல இறங்கி கொஞ்ச நேரத்திலே ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன்ஸா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப சின்ன பையனா இருக்கா, எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பெகி கார்ட்டர் சொல்றாங்க, நம்மளால மட்டும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது, இதுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீமை காட்டுறாங்க. ஏன்னா விளாரியா, எனக்கு அவனுக்கு தான் சண்டை அப்படின்னு தெரியும்ல, சண்டை என்னலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பெகி கார்ட்டர் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கட் பண்ணா ஹேங்க் பிங் அவரோட வீட்டில் தன்னோட பொண்ணு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹாவர்ட் வந்து கால் பண்றாரு. போனை எடுத்தோடனே ஹாவர்ட் தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க் பிங் போனை வச்சிருக்காரு. மறுபடியும் ஹாவர்ட் கால் பண்றாரு. போனை எடுத்து நீ என் கூட எதுக்கு பேசுற, நம்ம தான் சண்டை போட்டோம்ல அப்படின்ற மாதிரி அவர் கத்த, நீ என் கூட பேசணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி பாக்குறாரு. டிவில பயங்கரமான விஷயங்களை பார்த்து நாங்க உடனே போனோம், பிளேன் அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது பிளேன் உன் வீட்டுக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹாவர்ட் ஸ்டார் காமிச்சு வச்ச ஃப்ளைட்ல நம்ம ஹேங்க் பின் அவரோட பொண்ணு ரெண்டு பேரும் ஏறி இப்போ அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க பொண்ணு இதெல்லாம் பார்த்து செம ஷாக் ஆகி, வாவ் இதெல்லாம் செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு தான், நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க் பின்னும் அவரோட பொண்ணும் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவ கரெக்டா ஹேங்க் பின் முன்னாடி நம்ம ஃபாஸ்டர் வந்து இருக்காரு. ஃபாஸ்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் அந்த ஒரு படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இவரோட கொலிக் தான். பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும். ஸோ இதுல அவரை கொஞ்சம் எங்க காமிச்சிருக்காங்க. கரெக்டா அவங்க முன்னாடி நம்ம கிங் டிச்சாக்கா வந்திருக்காரு. தென் நம்ம வின்டர் சோல்ஜரையும் சேர்த்திருக்காங்க. ஸோ வின்டர் சோல்ஜரை பார்த்தோன்னே இது நம்ம பக்கி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பெகி கார்ட்டர் சொல்றாங்க. ஸோ இதை கேட்டு ஹாவர்ட் என்ன சொல்றாரு, நம்ம நினைச்ச ஆள் இறந்துட்டான், இவன் வேறதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க எல்லாருமே இப்போ ஒரு டீமா சேர்ந்து அந்த பீட்டர் குவில்ன்ற சின்ன பையனை எதிர்த்து சண்டை போட போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் வெண்டிலாசனும் அவங்க கூட இருக்காங்க. ஸோ வெண்டிலாசன் நம்ம கேப்டன் மார்வல்ல பார்த்திருப்போம். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசராக்டெல்லாம் வச்சு திருடிட்டு போற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டைம் லைன்ல இது நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இவங்க தான் இப்போ இங்க வந்து டெசராக்டை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெகி கார்ட்டரும் சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து அந்த பையனை எதிர்த்தா போயிட்டு இருக்காங்க. அது எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, புரூக்ளின்ல இருக்கக்கூடிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நம்ம பீட்டர் குயின் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்காக இவங்க அந்த ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷனை ஹேங்க் பிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவங்க எல்லாரும் இவரை கலாச்சு விட்டுறாங்க. இங்க பீட்டர் குயில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களும் லேண்ட் ஆகி எல்லாருமே அந்த ஒரு ரேடியஸை வந்து கவர் பண்றாங்க.
பண்றாங்க இவனை பிடிக்கிறதுக்காக. அப்பதான் ஃபாஸ்டரோட பவரை நம்ம காட்டுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆண்ட்மேனோட சூட் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவரோட சூட்டும் பெருசா மாத்துது அவரோட பாடியை. நம்ம ஆண்ட்மேன் குட்டியாகி அவர் ஒரு தனி கவர் இப்போ கிரியேட் பண்றாரு. டிச்சாக்காவும் ரெடி ஆயிட்டாரு. இப்போ இங்க கேப்டன் மார்வலா இருக்கக்கூடிய வெண்டிலாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஷெல் மாதிரி அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போய் என்ன இருக்குன்றத செக் பண்றதுக்கா அவங்க ஒரு இடத்துக்கு தனியா போறாங்க. இங்க நம்ம ஹேங்பிங் ஆன்ஸை வச்சு நம்ம பீட்டருக்குள்ள ஓட வைக்கிறாரு. அதை யூஸ் பண்ணிட்டு இவங்களும் அந்த ஒரு எக்ஷெல்குள்ள போறாங்க. அந்த பையனை பிளான் பண்ணி ஒரு மிரர் ரூம்ல அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிச்சாக்கா பிளான் பண்றாரு. பட் அந்த பையன் செம டென்ஷன் ஆகி என்ன செய்யறான்னா அந்த மொத்த ரூமையும் அடிச்சு நொறுக்கிறான். டிச்சாக்காவே சொல்றாரு இவன் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையன் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த எக்ஸல ஓட்டிட்டு இருந்த வெண்டியே வந்து அட்டாக் பண்றான். வெண்டி கீழே விழுவுறாங்க. பட் ஃபாஸ்டர் ஜம்ப் பண்ணி வந்து பிடிச்சிடுறாங்க. இவன் ரொம்ப அட்டாக் பண்றான், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இவன்ட்டெல்லாம் இப்போதைக்கு நம்மளால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி ஓடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் அவன் அந்த ஸ்பேஸ் ஷிப்பே பிடிச்சி கிரஷ் பண்ண வரான். அப்புறம் மேகத்துல பயங்கரமான ஒரு இடி வந்து இவனை தாக்குது. பார்த்தா நம்ம தோர் மாசா வந்து லேண்ட் பண்றாரு. அந்த தண்டர் அடிச்சதுக்கே அவன் மயங்கி விழுந்துட்டான். இவன் தோரை பார்த்து ஓ நீங்க தானா அது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். அங்க கட் பண்ணா ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம தோர் எல்லா ரல்ம்லயும் இவன் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க அப்பா ஒரு செலஸ்டியல் பீயிங். அவன் போற பிளானட்ஸ்ல எல்லாம் இந்த சீடை வச்சுட்டு வந்துருவான். ஸோ இது மூலமா அங்க இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி அவன் அப்சர்வ் பண்ணி அந்த பிளானட்டே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட பிளான். இவனை பத்தி இவன் அழிச்சிட்டு இருக்க ரல்ம்ஸ் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த எர்த் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர். ஸோ இதையும் அவன் அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி நம்ம தோர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹோப் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே எதையுமே பார்க்காம எல்லாருமே ஓபன் பண்ணிட்டு வரும்போது நம்ம பீட்டருக்குள்ள பார்த்து இந்த பாட்டை ஓபன் பண்றாங்க. அதாவது ஹெட்போன் இல்லாம ஜஸ்ட் அதை வந்து அவுட்டாவே கேட்ட விடுறாங்க. அதை அவரும் கேட்கிறாரு. உடனே ஆஃப் பண்ணிட்டு ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவோட ஃபேவரட் சாங் அது, எனக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. பீட்டருக்குள்ள பேசுறதெல்லாம் கேட்ட ஹோப்புக்கு இவன் ரொம்ப நல்லவன் தான், இவன் தப்பெல்லாம் பண்றவன் மாதிரி இல்ல, இவங்க வீட்டுக்கே இவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேஜை வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக்கி அதை கையில எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்த இடத்துலயும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஹோப் எங்க என்னோட ஐடென்டி கார்டுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேங்க் பின்னும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் துரத்திட்டு ஓடுறாங்க. ரொம்ப தூரம் வந்து ஹோப் அந்த ஒரு கூண்டை வந்து பெருசாக்கி அதை ஓபன் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து பீட்டருக்குள்ள மறுபடியும் வெளியே வர வச்சு அவங்களோட அந்த ஒரு ஹெட்போன் அந்த மியூசிக் ரெக்கார்டரையும் அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வச்சு கேட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது உங்க அம்மாவோடது ஹோப் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இது ஒன்ட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹோப் அதை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்க வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹேங்பிங் வந்து நம்ம ஹோப்பை பார்த்து உனக்கு ஒன்றும் அவளையே எங்க அவன் ஏன் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ எல்லாருமே உட்கார வச்சு ஹோப் உட்கார வச்சு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணனு. நம்ம ஹோப் என்ன சொல்றாங்கன்னா அவன் ஒரு சின்ன பையன், அவன் ரொம்ப நல்லா வந்தான், அவங்க அப்பா தான் அவனை இப்படி ஆக்கிட்டாங்க, அவன் அவனோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறான், அவங்க வீடு முசூரியில் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம ஹோப் என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு அவன் எங்க போயிருக்கான்றத சொல்றேன், ஆனா நீங்க அவனை கொல்லக்கூடாது, நீங்க அவனை கொல்ல மாட்டீங்கன்னா அவன் எங்க போயிருக்கான்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்டா ப்ராமிஸ் வாங்குறாங்க. ஏன்னா இங்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அவனை கொல்லணுன்ற மாதிரி பேசுறாங்க, மீதி பேர் அவனை திருத்தலாம், அவனை பிடிச்சி வச்சு அவனை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதனாலேயே ஹோப்புக்கு இவங்க மேல ஒரு ஹோப் வரல. அதனாலதான் ப்ராமிஸ் வாங்கி அவன் இருக்கிற இடத்த அவங்க அப்பாட்ட மட்டும் சொல்றாங்க. கரெக்டா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹோப் வந்து அவங்க அப்பாட்ட மட்டும்தான் இதை சொல்றாங்கன்ற காரணத்தினால அந்த பையனை தேடி அவங்க அப்பாவையும் டாக்டர் வேண்டிலாசனையும் அங்க அமுச்சு வைக்கலாம் அந்த பையனை தேடி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இந்த டீம்ல இருந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்றாங்க. இப்போ நம்ம எகோ என்ன பண்றாருன்னா அவரோட பையன் கூட பேச ட்ரை பண்றாரு. பட் அவரோட பையன் கூட தன்னால பேச முடியல, கனெக்ட் ஆக முடியல. அவர் அந்த ஹெட்போன்ஸை போட்டுட்டு அவங்க அப்பா சொல்றது கேட்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து முசூரிக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஓகே நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அதை நானே செய்யறேன், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஏர்த்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் ஏர்த்துக்கு வரான்ற விஷயம் தெரிஞ்சு பேலன்ஸா இங்க இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவர் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இப்போ எகிகாட்டா இவங்க எல்லாருமே டேங்க் எல்லாம் எடுத்துட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க. இங்க நம்ம தோர், பிளாக் பேந்தர் அண்ட் ஃப்ராஸ்ட், ஸோ இங்க 3 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. இங்க எகோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த பிளானட்ல என்னோட சீட் அதை எனக்கு ஒழுங்கு மரியாதையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளானட்டே நீ அழிக்க வந்திருக்க, உன்னை விட மாட்டேன்னு சொல்லுவேன். நான் அழிக்க மாட்டேன், நான் உங்க எல்லாரையும் நான் தான் காப்பாற்ற வந்திருக்கேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் மாற்றி அமைச்சு எல்லா இடத்துலையும் நானே இருக்க மாதிரி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட க்ளோன்ஸை இறக்கி விடுறாரு. ஸோ இங்கே இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தோர் அவர் கூட சண்டை போலான்னு போகும்போது அவர் மிகப்பெரிய ஒரு மந்தரை எழுப்பி நம்ம தோரை கீழே உலக வச்சிடறாரு. இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபைட் இப்போ இங்கே போயிட்டு இருக்கு. இவங்க சண்டை போட்டு அந்த க்ளோன்ஸை அடிச்சு உடைக்க அது மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இவங்க பயங்கரமா அந்த க்ளோன்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட் பண்ணா அங்க பீட்டருக்குள்ள அவங்க அம்மாவோட சமாதியை பார்க்கறதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்காரு. இங்க ஹேங்பிங் அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவரை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்காக. பட் அந்த பையனுக்கு ஆப்போசிட்ல நம்ம வின்டர் சோல்ஜர் ஸ்னைப்பரை வச்சுட்டு அந்த பையனை சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க எகோ பயங்கரமான பவர்ஸ் யூஸ் பண்ணி
அவர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய மணல் கோட்டையே உருவாக்குறாரு அவரை மாதிரி. அதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போறாங்க. அவரு ஒரு பர்டிகுலர் பவர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட சீட் எங்க இருக்கோ அங்க அவரோட பவர் சோர்ஸை தேடி போக வச்சு அந்த சீடை தூக்கிட்டு வந்துடுறாரு. பேரலா இங்க நம்ம ஹேங்க் பின்னும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பேசி எப்படியோ சமாதானப்படுத்தி அவரை வந்து அவருக்கு வசம் கொண்டு வந்துட்டாரு. எப்படியோ நம்ம பக்கி வந்து பாத்தீங்கன்னா மனசு மாறிடுறாரு. நம்ம ஹவர்ட் ஸ்டார்க் எப்படியோ நம்ம பக்கி மனசை மாத்திடுறாரு. அதனால அவரும் சுடல. இப்ப பீட்டரை கூட்டிட்டு நம்ம ஹேங்க் பின்னும் நம்ம வெண்டிலாசனும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்க எக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீடை தூக்கிட்டாரு. இப்போ மொத்த ஹீரோஸும் பாத்தீங்கன்னா அந்த குளோன்ட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க, எப்படி தப்பிக்கணும்னே தெரியாம. நம்ம வெண்டிலாசன் அண்ட் ஹேங்க் பிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பீட்டர் குயில கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ இங்க பீட்டர் குயில கூட்டிட்டு ஆண்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா மாதிரி அந்த ஒரு சீட்லிங்கை எடுத்துட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் நிக்கிறாங்க. இத பார்த்து ஈகோ, ஓ மகனே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நீ ஏதோ சேரக்கூடாத கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க இதே இது பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னோட அம்மாவோட பிளானட், இது என்னோட பிளானட், இது என்னோட ஹோம் பிளானட், இது அழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மகனே எல்லாருமே மோட்டல், எல்லாருமே அழியிறது ஒரு வித்தியாசமான இன்னொரு ஒரு கிரியேச்சர் உருவாகிறதுக்கு தான், நீ அதை புரிஞ்சுக்க மாட்டற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எங்க அம்மாவை லவ் பண்ணேன்ற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு, நான் லவ் பண்ணேன் தான், ஆனா நம்ம இங்க வந்து வாழணும், நம்ம வந்து எவால்வ் ஆகணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை அழிக்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்ப நீங்க தான் எங்க அம்மாவை கொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற, கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு பீட்டருக்குள்ள கூல் பண்ண ட்ரை பண்றாரு. பட் பீட்டருக்குள்ளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவோட கெட்ட எண்ணெல்லாம் புரிய வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு சீட் இருந்தா தானே நீங்க செய்யணும்னு நினைச்சதை செய்வீங்க, இதை நான் அழிக்க போறேன், இதை வந்து நான் அப்சர்வ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரோட 2 கையை வச்சு அதை அமுக்கி அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவே அட்டாக் பண்றாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த ஒரு பிளாஸ்ட் அவரோட மொத்த க்ளோன்ஸ், சாண்ட் க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிச்சு நொறுக்குது. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டே ஏற்படுது. அங்க ஆண்ட்மேன் மட்டும் அவரோட மாஸ்கை கழட்டிட்டு பாக்குறாரு. பீட்டர் மட்டும் இருக்காரு. பீட்டர் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை கட்டி பிடிக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு, இப்போ எக்கோ வந்து அழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ பீட்டர் குரில் செம பவர்ஃபுல்லான ஒரு செலஸ்டியல் பீயிங் அந்த ஒரு ரேஞ்சுக்கும் போயிட்டாரு. இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பயங்கரமான மிஷனை சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தோர் என்ன சொல்றாருன்னா, ஓகே பார்ட்டி பண்ணதெல்லாம் போதும், இங்க நம்ம எக்கோ அழிச்சிட்டோம் நினைச்சாலும் அவனோட பிளானட் இன்னும் இருக்கு, அது மூலமா இன்னும் நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது, ஹே தண்டர் பிரதர் என்ன நீ மட்டும் தனியா போறியா, நம்மளாம் இப்போ ஒரு டீம் பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கூட நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வாங்க எல்லாரும் ஒன்னா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்து பவர்ஃபுல்லான ஒரு அவெஞ்சர்ஸா இப்போ எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிளானட்டை அழிக்கிறதுக்காக. இதோட இந்த வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 2 முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட்ல பீட்டர் குயில் என்னதான் ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி காமிச்சாலுமே ஃபைனலா அவன் நல்லவனா மாறி தன்னோட பையனாவே பாத்தீங்கன்னா ஹேங்க் பினோ அண்ட் ஹோப் அவங்க வந்து 2 பேரும் இவனை ஒரு ஃபேமிலியா சேர்த்துக்கிறாங்க. இப்ப ஹேங்க் பினோட குடும்பத்துல ஒருத்தரா நம்ம பீட்டர் குயில் வந்து சேர்ந்துட்டார்ன காரணத்தினால இவரு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் அவெஞ்சரா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கை தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் 2 முடிச்சிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா எபிசோட் 3 வந்துடும். அந்த எபிசோட் 3 எதை பேஸ் பண்ணியிருக்க போதுன்னா, ஹாப்பி ஹோகன் கிறிஸ்மஸா காப்பாத்திட்டாரு அப்படின்றதான் அந்த 3rd எபிசோடோட டைட்டில். ஸோ அது எந்த அளவு ஃபன்னா இருக்க போது எப்படி இருக்க போதுன்றத நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ற எபிசோட் 3யோட. ஸோ அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.